10th வரைக்கும் வேற ஸ்கூல்ல படிச்சேன். 11th 12th வந்து ஒரு பொண்ணுக்காக நான் மாறினேன். அதாவது பஸ்ல போகும்போது பார்த்துட்டேன். அந்த பொண்ணை பார்த்தோன்னே சரி நம்ம அந்த ஸ்கூல்ல போகணும், போய் ஜாயின் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீஸ் எல்லாம் அங்கே பே பண்ணியாச்சு. பே பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணோம், ஸ்கூல் போக எனக்கு பிடிக்கல, நான் வேற ஸ்கூல் போறேன் அப்படின்னோடனே வீட்லயும் சரி ஓகேடா என்ன ஸ்கூல் உனக்கு எப்படியும் படிப்பு தான் முக்கியம், பாவம் பிள்ளைக்கு அந்த பள்ளிக்கூடம் பிடிக்கல போல இருக்கு, அதனால இந்த பள்ளிக்கூடத்தை சேர்த்துருவோம் நினைச்சு சின்சியரா அந்த பையன் எங்க படிச்சாலும் நல்லா படிப்பான்னு தெரியும்ல, பையன் எங்க படிச்சாலும் நல்லா படிப்பான்னு தெரியும்ல, அந்த நம்பிக்கையில படிக்க சொல்லிப்பாங்களே. அதனால நான் இங்க வந்து 11th 12th இங்க வேற ஸ்கூல்ல படிச்சேன். மார்வாடி ஸ்கூல் தான். அந்த பொண்ணு படிச்ச ஸ்கூல்ல அவளும் மார்வாடி தான். அவகிட்ட செகண்ட் டேன்னு நினைக்கிறேன் அவளை பார்த்துட்டேன்னு ப்ரொபோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெஸ்ட் ரூம் வெளியில ஒரு ஆயம்மா இருக்காங்க. ஆயம்மா நீங்க கொஞ்சம் தள்ளி போங்க, நான் ஒண்ணு பண்ணணும். அவங்க என்னடா டேய் நீ என்னடா பண்ண போற, இங்க ரெஸ்ட் ரூம்ல என்னடா பண்ண போற அப்படி இப்படின்னு கேட்டோன்னே இல்லம்மா ஒரு வேலை இருக்கு, ஏன்னா நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லேட்டா சொல்லி வாய்ப்பை விட்டுறக்கூடாது நம்மன்னு, அதுதான் வெளியிலேயே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னா ஆயம்மாவும் ஷாக்கு, இவளும் ஷாக்கு. இல்லப்பா அந்த பொண்ணு ஷாக்கு ஓகே எனக்கு புரியுது, ஆயமாதிரி ஷாக்கு. நான் லவ் பண்ண பொண்ணு வந்து மேனேஜ்மெண்ட் பொண்ணு அந்த ஸ்கூலோட, அதனால ஆயம்மா ஷாக் ஆயிட்டாங்க. அதனால ஆயம்மாவை கம்மி பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பதறாதீங்க அப்படின்னு. ஆயமாவுக்கு பதற்றம் தெரியுமா, பைபிள்ல இவன் காதல சொல்லி நீ தான் பாத்துக்கிட்டு இருக்கும்போது சொன்னான்னு சொல்லி நம்ம வேலை போயிடுச்சுன்னா